அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார், அதிகாரம் மிக வலிமையானது என்று. ஆனால் இந்த திருட்டு திராவிடர்களின் அதிகாரம் மிக கொடுமையானது இருக்கிறது, கொடுமையானதாக இருக்கிறது. அன்பு மக்களே, இதை ஒழிக்க வேண்டும். சீமானும் அவன் தம்பிகள் முதல்ல வந்து போராடினார்கள். இப்போது சீமான் போராடுகிறார். அவர் கத்தி விட்டு போய் விடுவார் என்று நினைக்காத. முச்சந்தில் நின்று கத்திக்கிட்டே சாகிறதுக்கு வந்தவன் நினைக்காத. என்னை கேட்பான், நீ முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கியா சீமான்? நான் சொன்ன இல்ல, முச்சந்தில் நின்று கத்திட்டு சாகிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் என்று. டேய், வந்தவன் போனவன் நாய் வேறையெல்லாம் என் நாட்டை ஆளணும்னு நினைக்கும் போது, இது என் நாடு, என் நிலம், என் மக்கள். இழைக்கப்பட்ட இந்த அநீதிக்கெல்லாம் நீதியை நிலைநாட்ட வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கிறது இல்லையா? ஒரு நாள் இந்த நிலமும் அதிகாரமும் எங்களுக்கு வரும், விரைவில் வரும். இன்னும் 10 மாதங்கள் தான் இருக்கிறது. எங்களுடைய பாய்ச்சலை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது, எவனும் எதிர் நிற்க முடியாது. அன்னைக்கு நீங்க இப்படி தப்பிக்க முடியாது. உரிய விசாரணை செய்து உரிய விசாரணை செய்யணும். இந்த சிபிஐக்கு மாத்திரேன் அதை மாத்திரேன்னா நீ ஏமாத்துறான்னு அர்த்தம். குற்றம் தெளிவா தெரியுது, அடிச்சு கொன்னுட்டாங்க, அடிச்சவங்க தெரியுது. அவர்கள்ட்ட விசாரி, யார் உனக்கு அடிக்க சொன்னது என்று. இந்த டிஎஸ்பியா எஸ்பியா யாரு? எஸ்பி கிட்ட கேளு. நான் எஸ்பி கிட்ட பேசினேன் ஆர்ப்பாட்டத்துக்கு, நீங்க மனு கொடுங்க, மேலிடத்துல கேட்டு சொல்றேங்கிற. அப்ப மேலிடம் ஒண்ணு இருக்குல்ல, இப்ப அடிக்க சொன்ன அந்த மேலிடம் யார்? அதானே. அந்த மேலிடம் எந்த மேலிடம்? அந்த மேலிடம் எந்த மேலிடம்? அதுதான் இப்ப தெரியும்.